ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம தமிழக ரயில்வேல எந்த ஒரு எழுத்து தேர்வு இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து, அதாவது ஐஆர்சிடிசிலேருந்து 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 35,000லேருந்துலாம் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக 7/4/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா நோட்டீஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட் சிடிசி சவுத் ஜோன் அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், சிஓபிஏன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சில் இருந்தும் ஒரு 5 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் இல்லை அப்படின்னா ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு 12 மாதத்துக்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதற்கான வயது வரம்பு 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஒரு 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு எனிவேர் இன் தமிழ்நாடு இல்லை அப்படின்னா கேரளா இல்லை அப்படின்னா கர்நாடகாவில் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சவுத் ஜோன் அப்படின்னால ஐஆர்சிடிசி இதுக்குள்ளே தான் நமக்கு வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்ற கேட்டரிங் கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு கிராஜுவேஷன் பர்சூயிங் இன் காமர்ஸ் கிராஜுவேஷன் பர்சூயிங் இன் காமர்ஸ், சிஏ இன்டர் இல்லை அப்படின்னா சப்ளை செயின் இதில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சேம் அதே தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் இதே தான். அதே மாதிரி உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, ஸோ கேரளா, கர்நாடகாவில் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டிலே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கூட. ஹச்ஆர்ஏ எக்ஸிக்யூட்டிவ் பேரோலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதில் எம்ப்ளாயி டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் எனி டிகிரி படிச்சிங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஹச்ஆரை பொறுத்தளவுக்கு அதுக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் பர்சூயிங், அதாவது படிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு எலிஜிபிள் தான். மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் கேட்டகரியில் எடுக்கிறாங்க. கிராஜுவேட் பர்சூயிங் படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தளவுக்கு எனி கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு apprenticeship india.gov. அப்படின்றதில் போய்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த 7 பதவிகளில் எந்த பதவிக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வயது வரம்பு எல்லாத்துக்குமே 15லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்ளை பண்ண கடைசி தேதி 7/4/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 10லேருந்து 15 நாள் தான் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி இந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எலிஜிபிள். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் நேச்சர் எல்லாமே ஓகேவாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்ரண்டிஸ் ஜாப் அப்படின்றனால 12 மந்த்ஸ்க்கு நமக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஃபர்தராக முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இதை வச்சு அடுத்தடுத்து நம்மளால் அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட். ஸோ நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த என்ன பதவிக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம்பிளுக்கு 10th அப்படின்னா 10th எடுத்துக்கூடிய மார்க்கின் அடிப்படையிலையும், கிராஜுவேட் அப்படின்னா கிராஜுவேஷனில் எடுத்துக்கூடிய பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டிடிஎஸில் ஒர்க் ஆகுதோ அதே தான். ஸோ அதே மாதிரி தான் யார் அதிக மார்க் எடுத்திருக்கீங்களோ அதிக சிஜிபிஏ வச்சுருக்கீங்களோ அவங்களோட பேரெல்லாம் மெரிட் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்றைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரணும், எங்கே வரணும் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்தராக மென்ஷன் பண்ணுவாங்க வெப்சைட்டில். அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக 3 மாதத்துலேருந்து 6 மாதம் 12 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கான ஸ்டைபண்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸ் 5லேருந்து 9th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. கிளாஸ் 10th படிச்சிங்கன்னா 6000 ரூபாய், 12th படிச்சிருந்தீங்கன்னா 7000 ரூபாய். இதே வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா 7700, டெக்னீஷியன் அப்படின்னா 7000, டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் ஆர் டிப்ளமோ ஹோல்டர்னா 8000, இதே கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அப்படின்னா 9000 பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்குமிடம் இது மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அடுத்த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு தேவையில்லை. வேறு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அடுத்த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கொடுக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எவ்வளோ சைஸில் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஒரு தடவை அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேவா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.